Disclaimer: this channel is entertainment purpose only. No bidding, no gambling, only for entertainment learning purpose only. KL 3-digit chart 22/5/25. ஓகே, நமக்கு இன்றைக்கி 20ஆம் தேதி வந்த ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம். 735 ஆல்ரெடி வந்திருக்கு. இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் 15 டோட்டலில் வந்துச்சு. ஸோ செக் பண்ணிங்கன்னா 1 or 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இங்கே இருக்குது. ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறோம். ஆல்ரெடி சார்ட் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். சாரோட கான்செப்ட் டோட்டல்லாம் ஒன்றும் இல்லை. 3 நம்பர் இருக்குல்ல, 3 டிஜிட்டு. இதை கூட்டினீங்கன்னா 7 இருக்கா, 5 இருக்கா, 3 இருக்கா, 3த்தையும் கூட்டுங்க 15. இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா? இதே தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இது மொத்தமாக 3 டிஜிட்டுக்கு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டோட்டலாக கிடைக்கிறது மொத்தமாகவே 3 நம்பரில் ஒரு 27 டோட்டல் வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த கலர்லாம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு மந்த்துக்கு ஒவ்வொரு கலரு ரெகுலராக சொல்கிறது தான். விரும்புகிறீங்க சார்ட் வச்சுக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். சார்ட்டை வாங்கிக்கிங்க. தயவுசெய்து வேறு யாரும் மெசேஜ் பண்ணால் நான் பிளாக் பண்ணிடுவேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, சார்ட் வச்சுக்கிறவங்க நெக்ஸ்ட் எங்கே ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த கலர்லாம் கேட்டிங்கன்னா புதுசாக சொல்கிறேன். இந்த கலர் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு மந்த்துக்கு ஒவ்வொரு கலர் சொல்லிக்கிறேன். இந்த மந்தோட கலர் பிளாக். அப்போ பிளாக்கில் இந்த மந்த் ரிசல்ட் இருக்குது. பிளாக்னால் என்ன கலரு, அதாவது இந்த மந்த் என்ன, மே மாதம், அதுதான் பிளாக் கொடுத்துருக்கேன். போன மந்த் ஏப்ரலுக்கு ப்ளூ. அப்போ ப்ளூலாம் ஏப்ரல் மந்த் ரிசல்ட் இருக்குது. அவ்வளோதான். இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒவ்வொரு மாதமும் போன மந்த்துக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. திரும்ப நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இங்கே பாருங்கள், போன மந்த் இங்கே இருக்கா ப்ளூவில், அதுக்கு பக்கத்தில் தான் இந்த மந்த் வரும்னு நான் சொல்லிட்டேன்னா, அதே மாதிரி இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்திருக்குதா. அப்போ நான் என்ன பண்ணணும், நீங்கள் சார்ட் வச்சுக்கிறவங்க நீங்கள் எல்லாம் பாருங்கள் எங்கெங்கே ப்ளூ இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் போய் ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த மந்த் வராத டோட்டல் எதுன்னு பாருங்கள், அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஃபாலோவிங் நம்பர் வேணுங்கிறவங்க இந்த இங்கே சொல்லிட்டேன், இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போயே சொல்லிட்டேன். திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். ஒரு டைம் சொன்னால் அவ்வளோதான். இதுவே பிடிச்சிங்க, அது ஃபாலோ வந்துடும் இந்த நம்பரு. அப்புறம் நான் போடல, அதுக்கு மேலே நீங்கள் நம்பரை போட்டாலும் சரி போடாட்டி அது உங்கள் விருப்பம், உங்கள் காசு. நீங்கள் கொடுக்கறதுக்கு நான் சார்ட்டை கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அப்புறம் நம்பரை சொல்லியாச்சு. அப்புறம் நீங்கள் போட்டாலும் சரி போடலாம் சரி. இது வந்து ஃபாலோவிங் 1 2ல் ஒரு 2 மந்த் கிட்ட ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெகுலராக இன்றைக்கி எங்கெங்கே போகலாம் அதை கெஸ் பண்ணி வச்சு சொல்கிறதுல என்னென்னா, இன்றைக்கி வந்து 15 போயிருக்கு. 15 753 கூட்டினா 15. இப்போ நாளைக்கு என்ன போகலாம்? போன வீக்கில் பாருங்கள் 17 போயிருக்கு. அதுக்கு முந்தின வீக்கில் 10 போயிருக்கு. இதெல்லாம் குரூப்பை பேஸ் பண்ணி தான் போகுது. இப்போ 21ங்கிறது 1வது குரூப்பில் வரும், 17ங்கிறது 7வது குரூப்பில் வரும், 7 17 27, அது மாதிரி 1 11 21. அப்போ அப்படியே குரூப்னால் இன்னும் இல்லை, இந்த இருக்கிற 27 டோட்டலி பிரித்து குரூப்பாக கொடுத்துருங்க. எக்ஸாம்பிள் 0 குரூப்னால் 0 10 20 இந்த 3 டோட்டல் வந்துடும். 0னா இங்கே இருக்கிறது 0 இந்த டோட்டல், 10னா இங்கே இருக்கிற 10, 20னா இதே தான் எல்லாத்துக்கும். ஒன்றா நீங்கள் போன மந்த் பக்கத்தில் அடித்ததுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஏதோ ஒரு டோட்டலை சூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நமக்கு லக் இருந்தால் அதில் 4-5 நம்பர் கிடைக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 14 சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மந்த் ஃபுல்லாக நான் 14 ஃபாலோ பண்ணுறேன்னா இங்கே என்னென்ன வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 13 15 பாருங்கள். லேட்டஸ்ட்டாக வந்திருக்கான்னு பாருங்கள். லேட்டஸ்ட்டாக இந்த மந்த், இப்போ எக்ஸாம்பிள் இந்த மந்த் நடந்துகிட்ருக்குது மே மாதத்தில் 13 15 பிளாக் வந்திருக்கான்னு பாருங்கள். இங்கே வந்திருக்கு. இப்போ இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். இந்த இடத்துல டார்கெட் பண்ணி விளையாடணும். ஓகேங்களா? இன்னும் 14 வரல, அதுக்கு தான் அந்த குரூப்பில் போய் பாருங்கள். 0 குரூப்பில் இந்த மந்த் எத்தனை மந்த் இருக்குது. அதனால தான் சார்ட் டெய்லியும் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சார்ட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அப்டேட் பண்ணுறவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1வது குரூப்பில் 21 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 11 போகும், அடுத்து 1 போகும். இதனால தான் நான் 1 சொல்லிகிட்டே இருக்கிறேன். 4-5 மாதங்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது 1. ஸோ இப்போவே சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிங்க, சார்ட் வச்சுக்கிறவங்க.
நெக்ஸ்ட்டு 2ல் 2 12 22 3ல் 3 13 23 அது மாதிரி என்னென்ன போயிருக்குன்னு பாருங்கள். ஒரு 13 3. அப்போ என்னென்னா ஒவ்வொரு குரூப்லேயும் மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நம்பர் கிட்ட கொடுக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 0 குரூப்பில் 0ன்னு ஒரு டோட்டலும் 10ன்னு ஒரு டோட்டல் 20 3 இருக்கா. இப்போ மெயினாக கவர் ஆகுது பார்த்திங்கன்னா 2 20 ஒரு 10 3 நம்பர் ஒரு மாதம் வச்சுருக்கா. அடுத்த மாதத்தில் நம்பர். ஸோ அதனால் இந்த சார்ட் வச்சுக்கிறோன்னா ஒவ்வொரு டோட்டலையும் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கள். அதை பார்த்தா தெரியும். இந்த கலர் அதுக்காக தான் கலரை கொடுத்து நான் நம்பரை மந்த்லி இது கொடுத்துருக்கேன். இப்போ பிளாக்னால் மே மாதம், அதுக்கு ஏப்ரல்லாம் முன்னாடி மாதத்துல ப்ளூ, மார்ச்சுக்கு பச்சை, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து வந்துடலாம். பாருங்கள் ஒவ்வொரு டோட்டல்லையும் குரூப்லேயும் 4-5 நம்பர் கொடுத்துட்ருக்கு. இப்போ பாருங்கண்ணா எது போல் அப்படியே நிறுத்திட்டு வந்தீங்கன்னா 4ன்னா ஒரு நம்பர் கூட வரல. 4 14 24. ஸோ நெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ இதையும் விட்டுறாதீங்க, இதுவும் ஃபாலோவிங். ஏன்னா இதுவும் போக போகுது. இது வந்து என்னோடய டார்கெட்டு. இந்த 1 2 அது மெயினாக என்னோடய டார்கெட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறோன்னா இது ஃபாலோ பண்ணிக்கலாம். 4 நம்பர் தான். அதை மாற்றி போட்டிங்க